ஓம் சக்தி. 1998ஆம் ஆண்டு நான் இங்கிலாந்தில் உள்ள யுனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டரில் படித்து கொண்டிருந்த போது எனது நண்பன் குமரன் போன் செய்து, கோவிந்து போலந்திலிருந்து வந்திருக்கிறான், பீக்கிங் ஹவுஸில் சாப்பிட போகிறோம் வரீங்களா என்றார். இல்லைங்க, மூடு இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, நாளைக்கு கிளாஸ் ரூமில் பார்க்கலாம் என்று வைத்துவிட்டேன். அடுத்த நாள் காலை கிளாஸ் ரூமில் குமரனின் ரூம்மேட்டிடம் குமரன் வரவில்லையா என விசாரித்த போது, அவர் உங்களுக்கு என்ன நடந்ததென்று தெரியாதா, குமரனையும் கோவிந்தையும் நேற்று பீக்கிங் ஹவுஸில் அடித்து உதைத்து கொள்ளையடித்து சென்று விட்டனர் என்றார். மாலை குமரனை சந்தித்த போது அவர் என்னிடம் ஏன் கூறவில்லை என கேட்டபோது, இரவு போலீஸ் ஹாஸ்பிட்டல் என அலைந்து ரொம்ப லேட் ஆயிருச்சு என்றார். கோவிந்துக்கு தான் நல்ல அடி, வயிற்றில் பார்த்து குத்தினான், வலி தாங்க முடியாம அவன் பர்ஸை கொடுத்ததும் தான் விட்டான், என் கழுத்தை வேற பிடிச்சிட்டான், நான் உடனே பர்ஸை கொடுத்துட்டேன் என்றார். இரவு 10 மணிக்கு நடந்ததாக கூறினார். அவர் அப்பா அப்பொழுது ஃபோன் செய்து விசாரித்தார். என்னை பற்றி கேட்டார். அவன் எப்பொழுதும் எங்களுடன் தான் வருவான், நேற்று என்னவோ வரவில்லை என்று விட்டான் என கூறிக்கொண்டிருந்தார். இந்த பீக்கிங் ஹவுஸ் மான்செஸ்டரில் உள்ள புகழ்பெற்ற சீன உணவகம். எப்பொழுதும் பாதுகாப்பிற்கு போலீஸ் கேமராக்கள் இருக்கும். எது நடந்தாலும் கண்ட்ரோல் ரூமில் பதிவாகிவிடும். இத்தனை பாதுகாப்பு இருந்தும் இப்படி ஆகிவிட்டது. அதிசயம் என்னவென்றால், எப்பொழுதும் நான் அவர்களுடன் தான் உணவருந்துவேன். அன்று என்னவோ நான் வரவில்லை என கூறியிருக்கிறேன், ஏன் என்று எனக்கே தெரியவில்லை. அப்பொழுது எனது தாய்க்கு ஃபோன் செய்து விஷயத்தை கூறினேன். அதற்கு அவர்கள், பாத்தியா அம்மா நம்மை எப்படியெல்லாம் காப்பாத்துறாங்கன்னு, அம்மா கிட்ட உன்னை கூட்டிட்டு போகலைனா என்ன ஆயிருக்கும், அம்மா உனக்கு பண்ணியதற்கு நான் என் தோலை உரித்து செருப்பா தச்சு போடணும், எந்த கஷ்டம் வந்தாலும் பங்காரு அம்மாவை நினைத்து மூலமந்திரம் சொல்லு, எல்லாம் அம்மா பார்த்துக்குவாங்க என்றார். அமெரிக்க தலைவர் இந்தியா வந்தபோது 3 செயற்கைக்கோள்கள் இந்தியாவை கவனித்த வண்ணம் இருந்ததாம். டெல்லியில் உள்ள அனைத்து தெருக்களும் வீடியோ மூலம் பாதுகாப்பு குழுவின் கண்ட்ரோல் ரூமிற்கு தெரிந்தனவாம். நமது பாரத பிரதமர் கேரளா சென்றபோது அவரது படகினடியில் இந்திய கப்பற்படையின் நீர்மூழ்கி கப்பல் வீரர்கள் பாதுகாப்பிற்கு அமர்த்தப்பட்டிருக்கின்றனர். அனைவருக்கும் இப்படிப்பட்ட பாதுகாப்பு கிடைக்குமா? எனக்கும் உங்களுக்கும் இதைவிட மிகச்சிறந்த பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அச்சிறுபாக்கத்தில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, இந்த பாதுகாப்பு 24 மணி நேரமும் வேலை செய்து கொண்டே இருக்கும். அதுவே நமது குருவான பங்காரு அம்மா நமக்களிக்கும் பாதுகாப்பு. பங்காரு அம்மா குரு பாதமே காக்கும், பங்காரு அம்மா குரு பாதமே கரை சேர்க்கும். ஓம் சக்தி.